உலகத்திலே யாருக்குமே கொடுக்காத ஒரு கலை, ஒரு துறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறான். அதுதான் உள்ளத்தை அறியும் ஆற்றல். இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது. உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை. உள்ளத்தை அறியும் ஆற்றல். கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது மனைவிக்கு தெரியுமா? மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது கணவனுக்கு தெரியுமா? தெரிஞ்ச குடும்பத்தில் சண்டை நடக்குமா? பெற்றோரின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, பிள்ளைகளின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, ஆசிரியரின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, மாணவர்களின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் அழகாக சொல்கிறான், இன்னல்லாஹ் யஅலம் மா ஃபி சுதூர். உள்ளத்தை அறிகிற ஆற்றல் எனக்கு சொந்தம் என்கிறான் அல்லாஹ். குர்ஆனில் இருக்கிற எல்லா உதாரணங்களும் 1000 மில்லியன் டாலர் மதிப்புள்ள உதாரணங்கள். அழகான உதாரணங்களை அல்லாஹ் சொல்லுவான். அதிலே ஒரு உதாரணம், அல்லாஹ் உள்ளத்தை நான் அறிகிறேன் என்பதற்கு ஒரு உதாரணம் காட்டுவான். இந்த கண்கள் இருக்கிறதே, 2 கண்ணாலையும் தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பெற்றோர்களையும் இதே கண்ணால் பார்க்கிறோம், பாசத்தோடு பார்க்கிறோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை இதே கண்ணால் பார்க்கிறோம், பிரியத்தோடு பார்க்கிறோம். நம்முடைய நண்பர்களையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், நட்போடு பார்க்கிறோம். நாம் வளர்க்கிற பிராணிகளையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், பரிவோடு பார்க்கிறோம். நம்முடைய மனைவியையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், காதலோடு பார்க்கிறோம். அந்நிய பெண்ணையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், காமத்தோடு பார்க்கிறோம். உலகத்திலேயே பெரிய டாக்டர் போய் பார்த்து, டாக்டர் நீங்க எல்லா ஸ்கேனும் வச்சிருக்கிறீங்க, அத்தனை ஸ்கேனையும் பயன்படுத்தி நான் என்ன பார்வை பார்த்தேன் மட்டும் சொல்லுங்க. அன்பு பார்வையா, பாச பார்வையா, நட்பு பார்வையா, பரிவு பார்வையா, காதல் பார்வையா, காம பார்வையா, என் பார்வை என்ன பார்த்தது கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் என்று சொன்னார். டாக்டர் என்ன சொல்ல முடியும்? -4 + 3 இது வேண்டுமானால் எழுத முடியுமே தவிர என்ன பார்வை என்று உலகத்திலே எந்த மருத்துவராவது சொல்ல முடியுமா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு காயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர். இது என்ன பார்வை பார்த்தது, உள்ளத்திற்குள்ளே என்ன மோசடியை மறைத்து வைத்திருக்கிறது, எல்லாம் இந்த அல்லாஹ்விற்கு தெரியும் என்கிறான் அல்லாஹ். உள்ளத்தை அறிகிற ஆற்றல் இறைவனுக்கு சொந்தமானது. இதை முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். அதனால்